ஆண்டவர் இயேசு மனிதனா தெய்வமா அப்படின்ற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல போயிட்டு இருக்கு. இயேசு 100% மனிதனா இருந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். இப்போ அவர் 100% கடவுளா இருந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்த்துட்டு வரோம். யூதர்கள் ஏகோவா தேவனுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு நான் தான் ஏகோவா தேவன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தன்னை சமமாக்கினார். அதனால அவர்கள் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யூதர்கள் ஏகோவா அப்படின்ற பெயரை சொல்றதுக்கு பயந்தாங்க. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த நாட்கள்ல பைபிளை இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணல, கையில தான் பிரதி எடுப்பார்கள். அந்த யூத வேத பாரகர்கள் பைபிளை பிரதி எடுக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் ஏகோவான்ற பேர் வருதோ அந்த நேரத்துல அதை எழுதி முடிச்சுட்டு அந்த பேனாவை உடைச்சு போட்டு குளிச்சுட்டு மறுபடியும் அதை எழுத துவங்குவாங்க. அந்த அளவு அவங்க ஏகோவா அப்படின்ற பெயருக்கு பயந்தாங்க. இந்த அடோனாய் என்பதற்கு ஆண்டவர் தேவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி தொடர்ந்து அவங்க அடோனாய் என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு வந்ததுனால ஏகோவா அப்படின்ற வார்த்தையின் உண்மையான உச்சரிப்பு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அந்த எபிரேய வார்த்தையில யாவே அப்படின்ற பெயர் தான் இருக்கிறது. அதுக்கு சரியான உயிர் எழுத்து இல்லாதனால அந்த யாவே அப்படின்றது ஏகோவாவா அல்லது என்ன பெயர் அப்படின்றது மறைந்து விட்டது. அந்த அளவுக்கு அவங்க ஏகோவான்ற பெயரை சொல்வதற்கே பயந்தார்கள். அடுத்து ஆண்டவர் மோசேக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்ற பெயர்ல தன்னை வெளிப்படுத்தினார். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறேன் அல்லது இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்ற பெயர்ல மோசேக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். யாத்ராமம் 3:14 நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். இந்த யூதர்கள் பயன்படுத்தின ஏலோஹிம், ஆடோனாய் அப்படின்ற பிரதி பெயர்கள் மனுஷங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. ஏன் யூதர்கள் ஏகோவான்ற பெயரை பயன்படுத்த அவ்வளவு பயந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளைய அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். யாத்ராமம் 27 பாக்குறோம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார். சோ இந்த காரணத்தினாலதான் அவங்க ஏகோவான்ற பெயரை பயன்படுத்த ரொம்ப பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு நான் தான் அந்த ஏகோவா அப்படின்றத அவர் வெளிப்படுத்தினார். அதனாலதான் யூதர்கள் அவரை கொலை செய்யற அளவு துணிஞ்சு போனாங்க. இனி வர நாட்கள்ல ஆண்டவர் இயேசு தன்னை ஏகோவாவுக்கு எப்படியெல்லாம் சமமாக்கினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த தொடர்ல இணைந்திருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you and God bless you.